மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒரு முக்கிய தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஆன் அடிச்சிருங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நேற்று வெளியிட்டிருந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து பல்வேறு அரசாணைகளை வந்து வெளியிட்டு அரசு வந்து எந்த ஒரு ஆணையும் செயல்படுத்தவில்லை குற்றச்சாட்டினை வந்து தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு இயக்குனர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து அரசு வளாகங்கள்ல ஆவின் பாலகம் அமைக்க இடம் ஒதுக்குவது, நகரப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வணிக வளாகங்கள் மற்றும் இட்கோ தொழிற்பேட்டைகளில் வந்து 5 விழுக்காடு இடம் ஒதுக்குவது, பகுதி நேர மாற்றுத்திறனாளிகள் ஆசிரியர்களை வந்து நிரந்தரம் செய்வது உள்ளிட்ட அனைத்து அரசாணைகளையும் வந்து அரசு செயல்படுத்தவில்லைனும், மாற்றுத்திறனாளிகளை சுயமரியாதையாக வாழ செய்வது என்பது வெறும் காகிதத்தில் இருந்தாலும் போதாது, அவைகள் வந்து எல்லாமே செயல்பாட்டிற்கு வர வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் மீது வந்து சிறப்பு கவனம் செலுத்துவதாகவும் அதற்கான தனித்துறையை வந்து உருவாக்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் துறை உள்ள என்று கூறுவது, மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் போன்ற இலக்குகளுடன் அரசு செயல்படுத்துவதாக கூறுவது வெறும் காகிதத்தால் இருந்தால் மட்டும் போதாது, அவைகள் எல்லாம் செயல்பாட்டிற்கு வர வேண்டும்னு. எனவே மாற்றுத்திறனாளிகள் அரசாணை அரசு உடனே செயல்படுத்த வேண்டும்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. ஓகே என்பா, இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே என்பா, நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே என்பா, நம்ம இன்னொரு எபிசோட் சந்திக்கலாம். தேங்க்யூ.